கோமணம் கட்டிட்டு இருக்கவன்லாம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி வந்து பேசுகிறார். அதாவது திமுகவுக்கு தோல்விக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு இவங்க முன்னாடியே இந்த மாதிரி தான் இருந்தாங்களா, இன்றைக்கி நீங்கள் போகிற போக்கை பார்த்தா கோமணம் கட்டுறவன்லாம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துட்டு அவனும் வந்து கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது. இங்கே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஏன் கோமணம் கட்டினவன் ஆட்சியை பிடிக்கக்கூடாதா, ஏன் கோமணம் கட்டினவன் அரசியலுக்கு வரக்கூடாதா? நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து போகும்போது அமலாக்கத்துறை ப்ரெஷர் பண்ணுச்சு, அதனால தான் வந்துட்டு இவர் இன்னைக்கு இப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் பறந்து போனார்னு அன்றைக்கி என்னைய சொன்னார். அப்போ இவர் எதுக்கு பறந்து போனார்? இப்போது கரூர் சம்பவத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு சொல்லி பறந்து போனாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அவர் 3 வருஷம் 4 வருஷம் விட்டுட்டு கடைசியாக அந்த 2 வருஷம் போல, சரியா, அவர் ஆரம்பத்திலே போயிட்டார். அவர் கரூர் சம்பவம் கரூர் இஷ்யூ இருக்கும்போதே சிபிஐ விசாரணையிலேருந்து எல்லாத்துக்குமே டெல்லி போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி நிதி ஆயோக் கூட்டம் போது ஒரு முதல்வர் போய் கலந்துக்க வேண்டியது அது ஒரு கடமை, அந்த விஷயத்த போய் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒருவேளை இப்போ அடுத்த மாதம் வந்து இவர் கேட்ட எல்லா நிதியும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். இன்னொன்று, விஜய் அவர்கள் ஆட்சி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கள் அண்ணன் எங்கள் பையன் வந்து ஆட்சி பண்ணுறான், எங்கள் தம்பி பண்ணுறான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி ரீல்ஸில் ஒரு விஷயத்தை போடுறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றமாக வந்து அந்த இடத்துல அடுத்த நாள் நடவடிக்கை நடக்குது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஃபஸ்ட்டு நியூஸே வந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பான நியூஸ் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமணம் கட்டிகிட்டு இருக்கவன்லாம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி வந்து பேசுகிறார். அதாவது திமுகவுக்கு தோல்விக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு இவங்க முன்னாடியே இந்த மாதிரி தான் இருந்தாங்களா, நமக்கு தான் தெரியாமல் இருந்துச்சா? ஏன்னா இவங்க ஆட்சி கட்டில் இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, இந்த அளவுக்கு யாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணல போல், இவ்வளோ கோவப்படுத்தலை போல், இவ்வளோ எரிச்சலாக்கலை போல். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப அமைதியாக பொறுமையாக ரொம்ப நல்ல மனிதர்களாக நாங்கள் அண்ணா வழி வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களா, திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போகிற போக்கை பார்த்தா கோமணம் கட்டுறவன்லாம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துட்டு அவனும் வந்து கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது. இங்கே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஏன் கோமணம் கட்டினவன் ஆட்சியை பிடிக்கக்கூடாதா, ஏன் கோமணம் கட்டினவன் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இருக்குது. அது என்ன கோமணம் கட்டுறவன்லாம், இந்த குப்பை எழுறவன்லாம், பிச்சை எடுக்கிறவன்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பொதுவாக பேசுகிற விஷயம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வீடுகளில் நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுறதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். அவனை ஒருத்தனை இழிவாக ஒருத்தனை நம்ம வந்து பேசும்போது என்ன ஆகுது, நம்மளோட அவன் கீழேன்னு நீ சொல்கிற, நீ என்ன கீழேன்னு சொல்கிறது, நீ எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அதான் எல்லாருக்கும் இங்கே எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற சமூக நீதியை பேசுகிற கட்சி தான் வந்து திமுக அப்படின்னா, சமூக நீதியை பேசக்கூடிய கட்சியிலேருந்து பேசக்கூடிய ஒருத்தர் பேசுகிற பேச்சா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி பேசுனதுக்கு பல்வேறு தரப்புலையும் கண்டனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க இது இப்போ தான் பேசுகிறாங்கன்னு கிடையாது, ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி பேசுகிறது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு வெறுப்பு, ஒட்டுமொத்தமான வெறுப்பு, நம்மளை விட்டுட்டு இன்னொருத்த வந்துட்டான் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று திமுக வரணும், இல்லை அதிமுக வரணும், இதை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பண்ணையார்த்தனம் தானே சொல்லுவாங்க. நாங்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தா அது என்ன சொல்கிறது, எங்கள் ஜாதிக்காரன் தாண்டா வரணும், எங்கள் ஜாதிக்காரன் தாண்டா ஆளணும், எங்கள் ஜாதி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி. நாங்கள் தான் இருப்போம், எங்கள் பையன் இருப்பான், அடுத்து எங்கள் பேரன் இருப்பான், நாங்கள் எல்லோரும் ஆளுவோம், எவனும் வந்துடக்கூடாது. எவனும் வந்துட்டு நாளைக்கு ரோட்டில் போகிறவன், ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரோட்டில் போகிறவன்லாம் டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், ரோட்டில் போகிறவன் பேசுகிறதுக்கெலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யாரை சொன்னாங்க அப்படின்னா, தாவேக்காவுடைய பேச்சாளர்களை, செய்தி தொடர்பாளர்களை அந்த டேர்ம் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி பேசினவங்க தான் இன்றைக்கி அறநிலைத்துறையில் அமைச்சராக இருக்கார், கல்வித்துறையில் அமைச்சராக இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே இன்றைக்கி அமைச்சராக மாறியிருக்காங்க அப்படின்னா, சாமானிய மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை அமைச்சராக மாற்றிட்டாங்க. அப்போது அப்படி ஒரு டிரான்சிஷன் மாறினதை இன்றைக்கி திமுகவால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்துட்டு இப்போ ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் இவ்வளோ கொச்சையாக வந்து பேசுகிறது. இதில் என்ன பெரிய
கொடுமையாக இருக்குது. அப்படின்னா சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு எல்லாத்துலேயுமே வந்து திமுக முன்னோடியாக போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம நம்புகிறோம், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஓகே, அதெல்லாம் நீங்கள் பண்ண மாற்றம் தான் இன்றைக்கி திமுகவை பற்றி பெருமையாக பேசக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட சொல்லிக்கலாம், ஓகே சூப்பர் அப்படின்னு. பட் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் எதிர்கால அரசியலுக்கு என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்லி கொடுக்க வரீங்க? வருங்கால தலைமுறை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி என் கூட பழகிறவங்களுக்கு நான் என்ன ஜாதின்னு தெரியக்கூடாதுன்னா தெரிய வேண்டான்னு சொல்லி பழகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர விஷயம் என்ன? கோமணம் கட்டினா நீங்கள் என்ன மென்ஷன் பண்ண வரீங்க அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்தாகவும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு ஆலோசனை குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் நம்ம ஏன் தோற்றோம் அப்படிங்கிறத திரும்ப பேசுகிறாங்க. அதாவது நம்ம ஏன் தோற்றோம் அதை கண்டுபிடிக்கணும். உண்மையிலே திமுக நம்ம நேற்று கூட பாராட்டியிருந்தோம், சூப்பருங்க, நம்ம எதுக்காக தோற்றோன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து வேலை செய்ய முடியும். ஸோ அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அப்போ என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இப்போது சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார். டெல்லி பயணத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினதில் என்ன பெருசாக பேசிட்டாரு, என்ன பெருசாக மாற்றிட்டாரு? எல்லாமே நம்ம ஆட்சியில் சொன்னதானங்க, நம்ம ஆட்சியில் சொன்னதானங்க காப்பி கேட் பண்ணியிருக்கிறாரு. நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கிறாரு, திருக்குறள் இலக்கிய நூலை சேகரிச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் என்ன பெருசாக பேசிட்டாங்க, இதெல்லாமே நம்ம ஆட்சியில் பேசினது தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து போகும்போது அமலாக்கத்துறை ப்ரெஷர் பண்ணுச்சு, அதனால தான் இவர் இன்றைக்கி இப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் பறந்து போனார்னு அன்றைக்கி என்னையே சொன்னார். அப்போ இவர் எதுக்கு பறந்து போனார்? இப்போது கரூர் சம்பவத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு சொல்லி பறந்து போனாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அவர் 3 வருஷம் 4 வருஷம் விட்டுட்டு கடைசியாக அந்த 2 வருஷம் போல, சரியா, அவர் ஆரம்பத்திலே போயிட்டார். அவர் கரூர் சம்பவம், கரூர் இஷ்யூ இருக்கும் போதே சிபிஐ விசாரணையிலேருந்து எல்லாத்துக்குமே டெல்லி போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நிதி ஆயோக் கூட்டம்னும் போது ஒரு முதல்வர் போய் கலந்துக்க வேண்டியது அது ஒரு கடமை. அந்த விஷயத்த போய் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லைங்க அவங்க நிதி தரமாட்டாங்க, நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் அவர் பண்ணவே இல்லை. போய் கேட்போம், கேட்டு பார்ப்போம், கொடுக்குறானா கொடுக்கலையா பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போனால் அவர் முதற்படி எடுத்து வைக்கிறார். இங்கே என்ன அப்படின்னா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம போகலையே, இவர் போயிட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்தோடனே போயிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்பாங்கல்ல, ஏப்பா நீ ஏன் போல, அவர் போயிட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இவரே முந்துக்கிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை விட கொடுமை என்னென்னா, மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீட் தேர்வை பற்றி பேசும்போது சரி, நிதி பற்றி பேசும்போது சரி, எல்லாமே நம்மளும் அதானே பண்ணோம், அதானே அவரும் பண்ணுறாரு, எங்களை மட்டும் குறை சொன்னீங்க, இப்படி தாங்க பண்ண முடியுது, சினிமா கிடையாதுங்க, கவர்னன்ஸ்னால் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஏமாத்தினீங்கன்றதை ஒத்துக்கிட்டீங்க. அதாவது வலியுறுத்த தான் முடியும். நீட் தேர்வுங்கிறது நம்மளால் விலக்கு வாங்கவே முடியாது. ஏன்னா நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய தேர்வுகள் இருக்குது, நிறைய தேர்வுகளுக்கு நுழைவுத் தேர்வு இருக்க தான் செய்யுது. நீட் தேர்வு மட்டும் இன்றைக்கி அரசியல் மயப்பட்டனால அதை பற்றி பெருசாக பேசுகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இங்கே நுழைவுத் தேர்வு இருக்க தான் செய்யுது. அப்போ அதெல்லாம் தாண்டி நீட் தேர்வு தான் முக்கியமாக பேசுகிறது, காரணம் அரசியல் வயப்பட்டுருச்சு. அப்போது வலியுறுத்த தான் முடியும், அதை மாற்ற முடியாதுன்றதான் நாங்களும் சொன்னோம், அதான் அவரும் பண்ணிக்காரு, எங்களை மட்டும் குறை சொல்கிறீங்க அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒருவேளை இப்போ அடுத்த மாதம் இவர் கேட்ட எல்லா நிதியும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பாஜக மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எப்போ அந்த 3254 கோடியா அதை கொடுத்துரு கல்விக்கு, அடுத்து என்னப்பா அந்த நிவாரணம் கேட்டிருந்தீங்களா, பெண்டிங் இருந்துச்சுல, அதையும் சேர்த்து ஒரு 7000 கோடி கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதி ஒதுக்கீடு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாட்கள் அதை வச்சு தான் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாஜகவா திமுகவா பாருங்கள், டெல்லிக்கு நமக்கு தான் போட்டி, நமக்கு வரி நமக்கு நிதி தரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய போட்டி நடந்துச்சு. ஆனால் இது நடந்துருமா அப்படிங்கிறதையும் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மோதல் போக்கை தாண்டி ஒரு இணக்கமான போக்கு தேவைப்படுன்ற மாதிரி தான் இருக்குது. அதை முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேபி அது மூலியமாக வந்துருச்சு அப்படின்னா இவங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் அரசில் பண்ண சாதனைகள் எல்லாத்தையும், அதாவது இந்தியாவிலேயே அதிக மகளிர் வேலைக்கு போகிற ஒரு மாநிலம் இதுவாக தான் இருக்குது, அதிக மகளிர் ஒர்க் பண்ணுற மாநிலம், இந்திய அளவில் ஒரு மேம்பாடு அடைந்த மாநிலம், இப்படிலான சிறப்புகள்லாம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம திராவிட மாடல் அரசு பண்ண விஷயத்தை போயிட்டு அங்கே போய் பேசியிருக்காரு பாருங்க. அவர் பண்ண மாதிரி சோஃபா மாடல் ஏதோ 30 நாளில் பண்ண மாதிரி பேசி
பேசியிருக்காரு அப்படின்னு. எந்த இடத்துலையுமே சிஎம் விஜய் அவர்கள் நான் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. 30 நாளில் சோஃபா மாடல், அதாவது சோகால்டு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, 30 நாளில் என்னோட ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாடு இப்படி இருக்குது, இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறத தான் அங்கே போய் பறைசாட்டியிருக்காரு. வேறு ஒன்றுமே செய்யலை. சரி, ஓகே, இப்போ கிரெடிட்டை தானே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஓகே, திராவிட மாடல்னு ஒரு மென்ஷன் பண்ணுறீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு 2021 அப்புறம் தான் திராவிட மாடல்ன்ற மென்ஷனே வந்துச்சு திமுகவில். அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்குதா, இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மாறி இருக்குதா? அதுக்கு முன்னாடி அதிமுக பண்ணலையா? அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் யாரும் பண்ணலையா? இந்த திராவிட மாடல் மட்டும்தான் பண்ணுச்சுங்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? சரி, ஓகே, அப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அந்த குற்றச்சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், அந்த யார் அந்த சாருங்கிற பிரச்சனை, இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல. இந்தியாவிலேயே அதிக தற்கொலை நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுவும் அந்த பீரியடில் தானே இருந்துச்சு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடுன்றாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த ஆட்சி காலத்தால இருந்துச்சு. அப்போ அதையும் சேர்த்துக்கலாமா? ஸோ கிரெடிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் பண்ணலப்பா, இவங்க தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. இன்னொரு விஷயம், சிஎம் விஜய் மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னுடைய 30 நாள் ஆட்சியில் இந்த மாற்றம் நிகழ்ந்துன்னு சொல்லவே இல்லை. இது எங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது போது நான் இதை தாண்டி நான் வந்து சாதிக்கணும். அதாவது 2035 1.5 டிரில்லியன் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துடணுன்றது தான் அவர் வந்து இங்கே சொன்ன விஷயம். அதை தான் வந்து இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்களும் உதயஸ்டார்களும் வேறு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படின்னா கிரெடிட்டாக போயிடக்கூடாது, தாவேக்காக இது ஒரு பாசிட்டிவாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் மேகதாது அணையை பற்றி இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே டிகே சிவகுமார் அங்கேயே உக்காந்துட்டார். நான் வந்து கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு உட்காந்துருக்காரு. இவர் என்னன்னா காரை எடுத்துக்கிட்டு இவர் ஓட்டிக்கிட்டு இவர் ரோடில் வர்றாரு. பார்த்தா இங்கே கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்தா நீ மேகதாது அணையை பற்றி பேசிகிட்டு இருக்க, அவன் கர்நாடகாவே பிளான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து அங்கே ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. அங்கே மக்களுடைய வரவேற்பும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மேகதாது அணை மிக முக்கியமான பிரச்சனை. அதை கண்டிப்பாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அதை வந்து கவனிக்கணும். இது வந்து மத்திய அரசுக்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வலியுறுத்தி அந்த பிரச்சனையை வந்து ஒரு தீர்வு கொண்டு வரும். ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்க பிரச்சனை, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்ததாக வந்து அருண்குமார் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னது, இவரை போய் இதில் போட்டால் எப்படிங்க, அது எப்படிங்க சரியாக வரும், அவர் வந்து கடந்த கால ஆட்சியில் என்னென்ன பண்ணார் தெரியுமா, சவுக்கு சங்கர் அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தாவேகா தொண்டர்களும் சொன்னாங்க. புதுசாக அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. இல்லைங்க, இது ரொம்ப தப்பான முடிவு, முதல்வர் விஜய் அவர்கள் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது நம்மளுடைய வைத்தியலிங்கம் இருக்கா இல்லையா, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு தாவினார்ல, அவரை வந்து கடந்த கால ஆட்சியில் 27.9 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை காப்பாற்றிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவரை காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஊழல் வழக்கு, அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து மறு விசாரணை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் உத்தரவு போட்டிருக்காரு. ஆஹா, நல்லா இருக்குதே, சூப்பர், எடுங்க, இப்படி இந்த மாதிரி நிறைய வழக்குகளை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஊழல் பண்ணால் யாராக இருந்தாலும் சரி, டிவிக்கே இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் கூட சரி, அவங்க ஊழல் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. மேபி பார்ப்போம். அந்த மாதிரி வந்து யார் ஊழல் பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, தட்டுங்க, தூசியை தட்டி எழுப்புங்க அந்த பிரச்சனையை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வைத்தியலிங்கம் வளைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரை சுற்றி வந்து காவல் நிலையத்தில் இப்போ வழக்குகள் வந்து திரும்ப வந்து மறு விசாரணை நடக்க போகுது. அப்போ திரும்ப வந்து இந்த வழக்கு வரும்போது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி லைட்டாக வயிற்றில் புளிய கரைக்கும், எந்த கேஸை எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தோணதான் போகுது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பனையூர் டிவிக்கு அலுவலகத்தில் மாற்று கட்சியினர் நிறைய பேர் வந்து சேர்றாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் உட்பட நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை கூட அமைச்சர் ராஜ்மோகன் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணன், நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க, நீங்கள் இன்னும் ஹோஸ்டாகவே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத. பட் இருந்தாலும் ஓகே, நம்மளுடைய வேலை அதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா வந்துட்டு இருக்காங்க, வந்து சேர்றாங்க. திடீர்னு பார்த்தா முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி வந்து சேர்றாங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடம்பூர் ராஜு அவர்கள் வரும்போதே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ விஜயதரணி போன்றவங்கெல்லாம் வரும்போது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் என்ன பயமாக இருக்குன்னா, ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய ஆட்சி, தூய ஆட்சி, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஊழல் பண்ண கட்சிகளில் இருந்து ஆல்ரெடி வந்து கரப்ஷன் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது கிட்டத்தட்ட வந்து எனக்கு என்னமோ பிளாக் ஷிப்ஸாக இருப்பாங்களா, இல்லை ஸ்லீப்பர் செல்ஸாக அவங்க மாற வாய்ப்பு இருக்கா, எல்லாருமே செங்கோட்டையன் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா, எதுவுமே புரியல. இது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இத்தனை கட்சியை இருக்கவங்கள சேர்த்து அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க தாவேகா தொண்டர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இதுக்கு விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் இன்னொரு வியூகம் வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 234 தொகுதியையும் மாவட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட கவுன்சிலர் வந்து நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 132 மாவட்ட செயலாளர்கள் தான் இப்போ இருக்காங்க. அப்போது 132 மாவட்ட செயலர் இருக்கும்போது 234 தொகுதிக்குமே போட்டு விட்டா என்ன, அப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொறுப்பு வந்துடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போதைக்கு அதிக மாவட்ட செயலர்கள் உள்ள ஒரு கட்சியாக வந்து தாவேகாவும் இருக்குது. திமுக அதிமுக கம்பேரிஷன் வரும்போது அவங்களும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 132 234 மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ எல்லா தொகுதிகளையும் மாவட்ட செயலாளர்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் போஸ்டிங்கில் போடுறவங்கள பார்த்து பார்த்து பொறுக்கி போட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போது தாவேக்கால அவன் வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தால் கூட தாவேக்காவை சேர்ந்த இவர் வந்து இந்த தப்பை பண்ணிட்டாரு, தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகி இப்படி பண்ணிட்டாரு, ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு மாதிரி டைட்டில் போட்டு போடுறாங்க. அதாவது ஒரு என்ன கட்சியை சேர்ந்தவருங்கிறத 3வது 4வது இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஆனால் முதல் இடத்துலையே தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி போடுறாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேக்கா வந்து இங்கே தவறான கட்சி, அந்த கட்சியை ஓட்டு போட்டதும் தப்பு, அந்த கட்சியை வந்து நீங்கள் வளர்த்துருக்கிறதும் தப்பு, நீங்கள் அந்த கட்சியை அனுமதியை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி திமுக அடைந்திருக்கக்கூடிய தோல்வி வரலாறு காணாத தோல்வி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் குளத்தூரில் ஸ்டாலின் தோற்றதுனால ஒரு வரலாறு காணாத தோல்வின்னு வச்சுக்கலாம் வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அப்போ இடைத்தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சே ஆகணும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் கட்சிக்கு பலமாக எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் நியமிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செயலாளர்களும் மிக முக்கியமான ஆளாக இருக்கணும். அவங்க ரொம்ப நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் இருக்கணும். சும்மா எல்லாரும் கிடைச்சாங்கன்னு போட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லாரும் செஞ்சக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இப்போ ஏடிஎம்கே என்னென்ன பண்ணுச்சோ அத்தனையும் வந்து இவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிடும். இவ்வளோ தூரம் வந்து மக்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இத்தனை லட்சம் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பொய்யா போயிடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த மாற்றம்ங்கிறது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. மாற்றம் சொன்னாலே சில பேர் கோச்சிக்கிறாங்க, ஏடா மாற்றம்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றத்தை நான் சொல்லவா? இப்போ வந்து ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை பார்த்தோம். அந்த பிரச்சனையில் தாவேக்கா நிர்வாகி தான் பிரச்சனைன்றதையும் பார்த்தோம். அந்த விஷயத்தை அது பண்ணுறோம். சேலத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். அடுத்து பொள்ளாச்சி மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. ஒரு 40-50 பெண்களை வந்து ஏமாத்திருக்கான், தாவேக்கா சேர்ந்தவன் நிர்வாகின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தையுமே வந்து நம்ம பேசுகிறோம். அது அமைச்சர்கள்ட்ட போய் கேள்வியை கேட்கும்போது யார் தப்பு பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு அரசு செய்யப்படணும், அவங்க வந்துட்டு தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் சொல்கிறாங்க. கேட்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும், அது டிவிகே ரமேஷாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சொல்கிறாங்க. கில்லி சரத் கூட இது கேட்கும்போது கூட கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாற்றம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நல்லா பேச முடியுது. இந்த விஷயத்தை தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இதை போய் என்னென்னு பாருங்கன்னு பேச முடியுது. ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றமாக தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக ஆட்சியிலையோ இல்லை அதிமுக ஆட்சியிலையோ ஒரு தப்பு நடந்திருக்கு, யார் அந்த சார்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயத்தை பேசும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்கன்றது அதை பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கும் சேனல்ஸ் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கும் என்னென்ன ப்ரெஷர்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து வரும்ன்றது தெரியும். இன்னொன்று ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜில் கூட கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ கேவலமான மெசேஜஸ் வரும். எப்படி நீ பேச போச்சு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கூட திட்டுவாங்க, என்னடா பேசுகிறீங்க அதெல்லாம் போய் திட்டுவாங்க. பட் திட்டினாலும் நியாயத்தை பேசலாம். எதுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு சொம்படிச்சுட்டு ஒருத்தங்களுக்கு காசு வாங்கி பேசிக்கிட்டு, இப்போ காசு வாங்கி பேசினவங்கலாம் உள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் நம்ம மக்களுக்காக யதார்த்தமாக உண்மையை பேசிட்டு போயிடுவோம், இல்லைன்னா தப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் தைரியமாக பேச முடியுது. இப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, டிவிகேல ஒரு தப்புன்னு சொல்லி பேசினா கூட டிவிகே தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க, கண்டிப்பாக தப்பு செஞ்சால் தண்டிக்கணும் ஐயா, அதெல்லாம் தப்பு கிறிஸ்டி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. எனக்கு அது ஒரு பெரிய மாற்றமாக தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து பேசினா உடனே வந்து திட்டுறது தான் ஆள் வருவாங்க. பட் இப்போ வந்து எப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க யோசிக்கிறாங்க,
இன்னொன்று, விஜய் அவர்கள் ஆட்சி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கள் அண்ணன் எங்கள் பையன் வந்து ஆட்சி பண்ணுறான், எங்கள் தம்பி பண்ணுறான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கூட வந்து பாருங்கள், உரிமையில் சொல்கிறோம்ல, எங்கள் அண்ணன் பண்ணுறான்டா எங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எங்கள் அண்ணன் பண்ணுறான் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படி கிடையாது. எங்கள் அண்ணன் ஆட்சி பண்ணுறான், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி ரீல்ஸில் ஒரு விஷயத்தை போடுறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றமாக வந்து அந்த இடத்துல அடுத்த நாள் நடவடிக்கை நடக்குது. ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ரீல்ஸில் ஒரு பிரச்சனையை சொன்னால் நடக்குது பாருங்கள். மனு கொடுத்து அந்த மனுவை வந்து அவங்க கையில் வாங்கி கொடுத்தவங்க மண்டையில் அடிக்கிறது, மனுவை வாங்கி கீழே போடுறது, குழந்தையை தட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காம அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸை பார்த்து அந்த ரீல்ஸ் ரீச் ஆனோன்னா அந்த மாவட்டத்தில் அது யாருன்னு பார்த்து அந்த எம்எல்ஏ பார்த்து டக்குன்னு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா, இதுவே நல்ல மாற்றமாக தான் இருக்குது. சூப்பர். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுங்கிறது இருக்கு இல்லையா, அது நடக்க தான் செய்யுதுன்ற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக வந்து டிவிகே அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் டிவிகே ரமேஷ்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால டிவிகேன்னு சேர்ந்து வந்துடுது. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்மளுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி நிறைய விஷயங்களை புதுசாக வந்து பண்ணிகிட்டே இருக்கார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வாசலில் கடைகள் பார்த்துருக்கோம். கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இஷ்டத்துக்கு ரேட் வைப்பாங்க. அதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஆரம்பித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் ரேட் இஷ்டத்துக்கு வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியாது, வாங்குறது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம சரி ஓகே சாமிக்காக பண்ணுறோம், நம்மளும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அங்கே ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விலை பட்டியலை வெளியில் போர்டு வச்சாதான் வந்து விடுவேன்லாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவர் விஷயம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வரும். அப்போது யாரும் வந்து இங்கே தவறாக வந்து பண்ணிட முடியாது. அப்போ ப்ரைஸ் டேக்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது பிரச்சனை வராது அப்படிங்கிறது. என்னென்னா அவங்க ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணி, நீ இவ்வளோ விற்கிறியா, நான் அவ்வளோக்கு தான் விற்பேன், நான் அப்படி தான் பண்ணணும், ஒரு ஸ்கேம் நடக்குதுங்க. அந்த ஸ்கேம் வந்து பெரிய லெவலில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுக்கிற விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். உண்மையிலே நல்ல விஷயமா இருந்துச்சு. நேற்று அவர் வந்துட்டு ஒரு கோயிலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது, ஒரு கூச்சல் போடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படிலாம் கத்தக்கூடாது, இது கோவில், நம்ம அந்த மாதிரி கட்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் விஜய் தானே கத்துனார். ஏங்க அவன் கத்துனது ஜோசப் விஜயன் கத்துனா, அப்போ ஜோசப் விஜயன் கத்துனா வந்து கண்டிப்பாக தாவேக்கா தொண்டரெலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. விஜயனான்னு கத்துனா கூட பரவாயில்ல, ஜோசப் விஜய்னு ஒருத்தன் வந்து கோயில் வச்சு கத்துறான்னா சம்திங் அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா ஓகே, அது ஓகே இருந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் ஒரு அமைச்சராக அவர் கண்டிக்கிறார். இல்லை இது கோவில், இங்கே வாழ்க கோஷமோ எந்த கோஷமோ நீ போடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துடிப்பான அமைச்சராக ரமேஷ் இருக்கார். சூப்பர், அப்படியே இருங்க, அதான் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. இப்போ சிங்கப்பெண்கள் படைகள் போட்டதுக்கப்புறம் முதல் கைது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. பட் இருந்தாலும் இதற்கான ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் உருவாகலைங்கிறது என்னுடைய வருத்தம். என்னென்னா, இப்போ பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்தில் நடக்குது அப்படின்னா எல்லாருமே ரீல்ஸ் மூலியமோ இல்லை எல்லாருமே ஒரு மனு கொடுத்தோ இது பண்ண முடியாது. பட் அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் நம்பர், அதாவது இதான் எம்எல்ஏ நம்பர், இதான் அமைச்சர் நம்பர், இல்லை ஒரு குறைதீர்க்கும் கூட்டம்ன்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 ஆப் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு மனுவோ, இப்போ நாங்கள் கூட இப்போ ஒன்றும் இல்லைங்க, அர்பன் ஒரு ஆப் இருக்குங்க. அது வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க, வீட்டுக்கு வந்துட்டு சில விஷயங்கள், இப்போ இந்த பாத்ரூம் கழுவுறது, வீட்டில் எலக்ட்ரிஷியன்ஸ் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கு வந்து அவங்க ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி வர்றாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அப்போது ஒரு ஆப் மூலியமாக கூட நம்ம ஒரு மனுவை கொடுக்குறோம். அந்த ஆப் மூலியமாக ரொம்ப எளிமையாக ஒரு மனுவை கொடுக்குறோம். அந்த மனு வந்து பரிசீலனைப்படுதா, ப்ராசஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து கூட பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வெப்சைட்ஸில் இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது மக்கள் மத்தியில் பரிச்சயமாக இருக்குங்கிறது தெரியல. இப்போ நமக்கு தெரியுது, நம்ம இந்த வெப்சைட்டில் போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு ஒரு காப்பி கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியுது. பட் சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு, ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு ஒருத்தங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பேசுங்க, இதை சொல்லுங்கள், இதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அமைச்சர்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லும் போது அப்போ ஏதோ ஒரு தடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் டிவியில் நியூஸாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சிறுமியோட அழுகுறல் கூட கண்டிப்பாக அமைச்சர்கள் காதலையும் எம்எல்ஏ காதலையும் கேட்கணும். இல்லைன்னா அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் கேப் இருக்குது. இதை மட்டும் தாவேக்கா அரசு வந்து கையில் எடுக்கணும். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா தோளில் கையை போடுற ஒரு முதல்வர் வந்திருக்காருன்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடியாச்சு. அப்படி இருக்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் ஆரம்பித்து இருக்கக்கூடிய எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே எளிமையாக பார்க்குற மாதிரியும், எளிமையாக வந்து அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் போதும்.
வாரத்தில் ஒரு நாள் இந்த குறைகளை வந்து அவங்க வந்து உட்காந்து அந்த ஆப்லேயோ அந்த வெப்சைட்ஸ்லேயோ கவனிக்கிற மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக, சார் எங்கள் தொகுதியில் கிட்டத்தட்ட 2000 மனுக்கள் வந்திருக்கு, நான் வந்து இந்த மந்த் வந்து ஒரு 100-150 மனுக்களை சரி பண்ணிட்டேன், அடுத்து நான் வந்து 2000 ஒரு 1000 மனுக்கள் 500 மனுக்கள் நான் சரி பண்ணிடுவேன்ற ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அதை பண்ண ஆரம்பித்தாலே இது மேக்ஸிமம் வந்து இது வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கும். ஏன்னா தண்ணி வரலன்னு ஒருத்தங்க போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தண்ணி போய் கொடுக்கறத தாண்டி தண்ணி வராமல் அந்த 4-5 நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் போராட்டத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு அந்த 4-5 நாள் அவங்க கஷ்டப்படணும்? அவங்க ஓட்டு போட்டாங்க, வரி கட்டுறாங்க, எல்லாமே சரியாக நடக்குது. அப்படிங்கும்போது ஏன் அவங்க கஷ்டப்படணும்? அந்த விஷயத்த உடனே பண்ணால் என்ன ஆக போகுது? ஏன் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வேறு என்ன வேலை இருக்குது? அதான வேலையை, அவங்க வேலையாக தானே சேவையை பண்ணுறது தானே வந்திருக்கிறாங்க. நம்ம காசு தானே அவங்க திரும்ப நமக்கு தர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமே. இதை வந்து தைரியமாக கேட்க முடியுதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தாவேக அரசு இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதற்கான அறிவிப்புகள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவட்ட கவுன்சிலர்கள் போகிறத தாண்டி இந்த விஷயங்களையும் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அடுத்ததாக வந்து தாவேக அரசு இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்கள் பகுதிகளுக்கு கூடிய பிரச்சனைகளையுமே முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளாவது அட்லீஸ்ட் சொல்லுவோம் இந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாதையை வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்து அதுக்காக கமெண்ட்ஸும் கொடுக்குறதும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.